இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா ராயன் படம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இன்னை வரைக்கும் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 14 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா தனுஷ் தான் மெயின் ரோல் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சந்தீப் பண்ணிருக்காரு, காளிதாஸ் பண்ணிருக்காரு, அதுக்கு பிரகாஷ் ராஜ் பண்ணிருக்காரு, செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2.25 நிமிஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனா படம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டா வந்து புதுசா எனக்கு வித்தியாசமா தெரியுது. தனுஷ் ரோடும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா தெரியுது. இன்னொன்னு இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து அவங்கவுங்க கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. படத்தோட ஸ்டோரி சொல்ல வரும்ல, ஆனா இதோட கேமரா ஒர்க்கும் பாத்தீங்கன்னா, இதோட எடிட்டிங் ஒர்க், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமா ஏறாம கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த போகி சாங்காகவே படத்துக்கே போயிருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த போகி சாங் மட்டும் போயிருப்பாங்க அந்த ஒரு லைனுக்காக. அந்த பாட்டு நான் ஃபர்ஸ்டே வரும் பார்த்தேன், அது கடைசியில கொண்டு போய் ஃபைனலா கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா படம் வந்து எனக்கு ஓகே, ஒரு 90 கோடி பட்ஜெட் உள்ள படம். இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 14 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்க, ஒரு புது வித்தியாசமான படமா இருக்கும். ராயன் படம் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதோட கருத்து வந்து கமெண்ட்ல